இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். x² - 2x - 24 மற்றும் x² - kx - 6 மீப்போவா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா x - 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது k மதிப்பு வந்து என்னவா இருக்கும், இந்த இடத்துல k ஆன்சர் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குது. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ணி அதனுடைய ஃபேக்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம HCF எல்சிஎம் கண்டுபிடிப்போம், அந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x² - 2x - 24 இப்படி இருக்குது சரிங்களா. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே பிஃபோராக நம்பர் வந்திருக்கான்னு பார்க்கணும். x² முன்னாடி நம்பர் வந்திருக்கான்னு பார்க்கணும். இங்கே நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஜென்ரலாக இங்கே நம்பர் இல்லைன்னா அங்கே இதுக்கு என்ன மீனிங்னா 1 இருக்குன்னு மீனிங் சரிங்களா. அப்போ 1ஐயும் -24ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணால் -24 வரும். இப்போ என்ன பண்ணணும்னா, ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் -24 வரணும். அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் அந்த மெத்தட் வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்சர்ஸ் என்னன்னா மிடில் இருக்க டேர்ம்ஸ் வந்து வரணும், -2ன்னு வரணும். அப்போ எந்த ரெண்டு நம்பர் பாசிபிலிட்டின்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 6 24 இது 4 6 24. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -24 வரணும். அப்போ இங்கே பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுக்குறேன். அப்போ 4 - 6 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு -24 கிடச்சிச்சு. அதே 4 - 6 இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எனக்கு -2ன்னு வரும். அப்போது இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இங்கே பிஃபோர் x² முன்னாடி நம்பர் இல்லை. நம்பர் இருந்தால் அது ஒரு மெத்தடாக சால்வ் பண்ணணும். நம்பர் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக ஒரு மெத்தட் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் இங்கே 4 இங்கே -6 இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், x போட்டு எழுதிக்கணும் முன்னாடி சரிங்களா. அப்போது x + 4 அடுத்து பார்த்தீங்கன்னா x - 6 சரிங்களா. இது வந்து பார்த்தோன்னா அதோடைய ஃபேக்டராக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க x² - kx - 6ன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக x - 6ன்றது HCF கிடைக்கும். அப்போது நம்ம இதை எடுத்தோடனே சால்வ் பண்ண முடியாது, அதை ஃபேக்டரைஸ் மெத்தட் எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்காக நம்ம கேவோட வேல்யூஸ் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து நியரஸ்ட்டாக x - 6 வந்து எந்த ஃபேக்டர் வருதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 3 போட்டு பார்க்குறேன் சரிங்களா. கேக்கு 3 போட்டால் அப்போது x² - 3x - 6 இப்படி இருக்குது. இப்போது இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்னன்னா, இது ஒரு ஃபார்மேட்டே எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் மல்டிப்ளை பண்ணால் -6 வந்துடும். ஆனால் ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் -6 வரும். அது ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் -3 வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வரவே வராது. இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டே வர முடியாது. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணவே கிடைக்கும். ஆனால் ரெண்டு நம்பர் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு 3ன்ற ஒரு அந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம் சரிங்களா. அதனால வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம கேவோட ஆன்சர் வந்து -3 வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அது ஃபார்மேட்டாகவே கன்சிடர் பண்ண முடியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கேவோட வேல்யூஸ் ஆப்ஷன் பியில் பாருங்கள் என்ன இருக்குன்னா, ஸோ 5ன்னு கொடுத்துறாங்க. அப்போ 5 வந்து நம்ம செக் பண்ணணும் சரிங்களா. அப்போ 5 போட்டால் என்ன வரும் பாருங்கள், x² - 5x - 6 இப்படி இருக்குது. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். -6 ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும். அது ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் -5 வரணும். அப்போ என்னென்ன பாசிபிலிட்டினா, ஸோ 6 × 1 6 தான். இங்கே மைனஸ் போட்டுங்க. ஸோ -6 ஆகிடும் மல்டிப்ளை பண்ணால். அதே மாதிரி -6 + 1 இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு -5ன்னு வந்துடும். அப்போது இதுக்கு முன்னாடி நம்பர் இல்லைங்க சரிங்களா. அப்போ இது என்ன பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸை வந்து அப்ளை பண்ணி எழுதிக்கணும்னு சொன்ன முன்னாடி. அப்போ x - 6 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா x + 1 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள் ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுல நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, x - 6ம் x - 6ம் ஒரு HCF இல்லை காமனாக வர்றது தான் என்னது HCF. அப்போ x - 6ன்ற HCF கிடைச்சிருக்கு இது ரெண்டுத்துலேயும். அப்போது கேவுடைய ஆன்சரு 5 கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து HCF வந்து பார்த்தோன்னா ஸோ -6 வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது பார்த்துடலாம். ஒவ்வொரு வீடியோலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஷின் சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் அண்ட் HCF மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 32.
பர்டிகுலராக நம்ம அந்த டாபிக் வைஸ் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வைஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனாவது பார்ட் வீடியோனா 6வது பார்ட் வீடியோஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 31 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம குரூப் 4 எக்ஸாம்கள் கிட்டத்தட்ட 2500 கொஷின்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். அதில் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கவுண்டிங் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்றதுக்காக வீடியோட நம்பர் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துருக்கேன். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் 32. சரிங்களா, ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன சால்வ் பண்ணுறது பார்த்துக்கலாம். 24x² y³ மற்றும் 16x³ y/4 என்னுடைய மீபோகானா சரிங்களா என்ன கண்டுபிடிக்கணும்? அதாவது மீ பொது காரணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து தமிழில் கொஞ்சம் புரியலைன்னா இங்கிலீஷை கொஞ்சம் பார்த்துங்க. சரிங்களா, ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஏன்னா மீச்சிறு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மீப்பெரு பொது காரணின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சொல்கிறது. தமிழில் வந்து சில நேரத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஸோ தவறுதலாக மாற்றி அந்த கீ டேர்ம்ஸ் வந்து மாற்றி பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 24x² y³ இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். அட் த சேம் டைம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 16x³ y/4 இதுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எக்ஸ்ஒய்ன்ற ஒரு வேரியபிள் ரெண்டுத்துக்கு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்பர்ஸ் வந்து இருக்குது. இந்த நம்பருக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 24க்கும் 16க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 தான் ஃபஸ்ட்டு போடணும். அப்போ 2 போட்டால் 12 இது வந்து 8 டைம்ஸ் வரும். திரும்ப பாருங்கள் நம்ம 2 போடுங்க. 2 போட்டால் 9 டைம்ஸ் வரும். 4 டைம்ஸ் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? ஸோ கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ பண்ண முடியாது. சரிங்களா, 24 16க்கு சரிங்களா. ஸோ 2 போட்டால் 2 இங்கே 8 வந்துடும். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 போட்டால் இங்கே பாருங்கள் இங்கே சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கோம். அதாவது இந்த இடத்துல 12 வந்துருக்குல்ல, இங்கே 12 வந்து 12 பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 6 தான் வரும். சரிங்களா, இங்கே 6 தான் வரும். அப்போது இங்கே என்ன இருக்குது? இங்கே 8 வந்துருக்கு. அப்போ 4 வரும். சரிங்களா, திரும்ப அடுத்து பாருங்கள் இங்கே 2 போடுங்க. அப்போது இங்கே 3 வரும், இங்கே 2 வரும். ஸோ இந்த மாதிரி இங்கே கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா ஸோ அந்த ஆன்சர்ஸும் வந்து வராது. அதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போது ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் கிடச்சி 2 2 4 4 2 8. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஸோ நம்பர் வந்து கண்டுபிடிக்கும் போது என்ன கிடச்சிச்சு? 8 கிடச்சிச்சு. சரிங்களா, அது ஹெச்சிஎஃப்னா காமனாக ரெண்டுத்துக்கும் வகுக்கணும். அதுதான் மீனிங்கு. சரிங்களா, நிறைய பேருக்கு வந்து அந்த ஹெச்சிஎஃப்னா என்னென்னு தெரியாமல் படிக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா x² வந்து இங்கே 2 முறை இருக்குது. இங்கே x² வந்து 3 முறை இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் காமனாக எத்தனை முறை வந்திருக்குன்னா x² வந்து 2 முறை வந்திருக்கு. அப்போ x² வந்து இங்கே எழுதிக்கலாம். அடுத்து இங்கே y/³ இருக்குது. இங்கே y/4 இருக்குது. அப்போ y/3 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் இருக்குது. சரிங்களா, அப்போ y/3 எழுதிக்கலாம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப். சரிங்களா, 8x² y³ தான். ஸோ ஹெச்சிஎஃப் இங்கே தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வேரியன்ஸ் பண்ணிக்கிறாங்க. 8 வந்து பார்த்தீங்கன்னா 2/3 யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. 2/3னா என்ன மீனிங்னா 2 × 2 × 2 இந்த மாதிரி மீனிங். சரிங்களா, அப்போ இதை வச்சு அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே கேள்விக்கு நல்லா கவனிக்கணும். இதே கேள்விக்கு அவங்க எல்சிஎம் கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் சால்வ் பண்ண தெரியணும். அதையும் கற்றுக்குங்க. இப்போ அடுத்து நம்ம 3க்கு 2க்கும் இப்படி சால்வ் பண்ணுவோம். 3 வரும். அடுத்து 1 2 வரும். திருப்ப 2 போடுவோம். ஸோ இது வந்து 1 1 வந்துடும். இப்போ நம்பருக்கு வந்து எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தோன்னா இதுவரை 8 கிடச்சிச்சு. அடுத்து 3 2 6. அப்போ 8 48 வந்து கிடச்சிடுச்சு. இது எல்சிஎம்மில். இப்போது இந்த வேரியபிள் செக் பண்ணும்போது சரிங்களா அங்கே கொடுத்துக்கிறேன் ஆல்பாபெட்டிக்கல் சீரீஸில் வந்து பார்க்கும்போது எக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹையஸ்ட் டேர்ம். சரிங்களா, அந்த மாதிரி கொடுக்கும்போது ஹையஸ்ட் டேர்ம் தான் எடுத்துக்கணும். இங்கே x² வந்து 2 டைம்ஸ் இருக்குது. x² அது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை இருக்குது. சரிங்களா, x² பார்த்தோன்னா எக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 முறை இருக்குது. இங்கே எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை இருக்குது. சரிங்களா, அப்போ என்னோட ஹையஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 3 முறை வந்து தான் எழுதணும். அடுத்து அதே மாதிரி ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை வந்திருக்குங்க. அடுத்து ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 முறை வந்திருக்கு. அப்போ எது வந்து ஹையஸ்ட்டாக வந்திருக்குன்னா 4 முறை வந்திருக்குது எழுதணும். அப்போது y/4. அப்போ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து இதுதான் ஆன்சர். சரிங்களா, 48x³ y/4. இதே கேள்விக்கு வந்து நீங்கள் ரெண்டுமே கண்டுபிடிக்க தெரியும். அது மாதிரி கற்றுக்கினீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாடல்ஸ் வரும்போது ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம்.
ஸோ 3வது கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சரிங்களா. ஸோ HCF வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. மீ பொது காரணி சரிங்களா. மீ பொது காரணி இப்போ என்னென்னா ஸோ 25a³ ab³ c 100a² bc அப்புறமா 125abcன்னு இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்த உடனே ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா ஆல்பாபெட்டிக்கல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஏ வந்து பார்த்தோன்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது ஏ வந்து இல்லை மினிமம் HCFனால் எல்லாத்துக்கும் காமன். ஸோ மினிமம் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக இருக்கணும். அது எத்தனையும் இருக்குது அதுதான். இப்போ ஏ வந்து இங்கே ஒரு முறை இருக்குது, இங்கே ஏ 2 முறை இருக்குது, இங்கே ஏ வந்து ஒரு முறை இருக்குது. அப்போ ஏ வந்து மினிமம் ஒரு முறை எல்லாத்துலேயும் வந்திருக்கு. அப்போ ஏ வந்து வந்துடும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 முறை இருக்குது. பி வந்து இங்கே ஒரு முறை, இங்கேயும் பி வந்து ஒரு முறை. அப்போ பி வந்து ஒரு முறை கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இருக்குது, அதுக்காக எழுதிக்கலாம். அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முறை, இங்கேயும் ஒரு முறை, இங்கேயும் ஒரு முறை. அப்போ சி வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் ஒரு முறை வந்துடும். அப்போ ஏபிசி தான் ஆன்சராக வரப்போகுது. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது சரிங்களா. அப்போ நம்ம நம்பர் கண்டுபிடிக்கணும் அடுத்து. ஸோ 25 அப்புறம் 100 அப்புறம் 125க்கு நம்ம என்ன பண்ணோம், ஸோ வந்து HCF கண்டுபிடிக்கணும். அதாவது 25க்கு 100க்கு அப்புறம் பார்த்தோன்னா 125க்கு என்ன பண்ணோம், நம்ம HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 5 போடுங்க. இது 5 முறை வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இது 20 முறை வரும். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2 ஸோ அகைன் 25 முறை வரும். திருப்பும் பாருங்கள் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 5 போடுங்க. 5 போட்டால் அது ஒரு முறை, இது 4 முறை, இது 5 முறை. இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா HCF வந்து இதுக்கப்புறம் பார்த்தா காமன் ஃபேக்டர் வந்து கிடையாது. அப்போ 5 5s are 25. அப்போது 25 ABC தான் இந்த கேள்விக்கான HCF ஆன ஆன்சர். இது எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 7 தான் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான. இதே கேள்விக்கு நான் சொன்னல முன்னாடியே ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் LCM அண்ட் HCF வந்து கண்டுபிடிக்க கற்றுக்குங்க, அதுதான் சொல்கிறேன். அப்போ இதே கேள்விக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் LCM கண்டுபிடிக்கணும். ஸோ LCM வந்து என்ன வரும் பாருங்கள். LCM வந்து நம்பரை பொறுத்தவரை அடுத்து 5ம் 4ம் பார்த்தோன்னா ஸோ நம்பர் வந்து வேறு இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ LCM எடுத்தால் 20 வந்துடும். என்ன வரும், 4 5 20 வந்துடும். அப்புறம் 5 25 சரிங்களா. அது 5 × 5 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 25 வந்துடும். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணுங்கன்னா உங்களுக்கு 25 × 2 பண்ணும்போது உங்களுக்கு 50 கிடைக்கும். இந்த ஒரு 0 இங்கே எழுதிக்கலாம். அப்போது 500 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, LCM நம்பரில் கிடச்சிடுச்சு. அடுத்து அந்த வேரியபிளை செக் பண்ணும்போது ஏ வந்து மேக்ஸிமம் எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னா 2 முறை வந்திருக்கு. அப்போ ஏ வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கணும். அடுத்து பி வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 3 முறை வந்திருக்கு. அப்போ பி வந்து பார்த்தோன்னா 3 முறை எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸோ சி வந்து எல்லாத்துலேயும் மினிமம் 1 டைம் தான் வந்திருக்கு. அப்போது சி வந்து ஒரு டைம் தான் எழுதிக்கணும். அந்த வேரியபிளை செக் பண்ணும்போது ஹையஸ்ட் டேர்ம் வந்து என்ன வந்திருக்கோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் LCMக்கு சரிங்களா. அப்போ இந்த கேள்விக்கான LCM பார்த்தோன்னா 500a² b⁻3 c தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தோன்னா 4வது கொஷின்ஸ் இந்த வீடியோவில். அதாவது x³ - 27, x - 3 ஹோல் ஸ்கொயர் x² - 9 களின் மீ பெரு பொது வகுத்தி GCD சரிங்களா. GCDனா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். GCDக்கு இன்னொரு பேர் என்னது பார்த்தீங்கன்னா HCF. என்னது HCF சரிங்களா. அப்போ HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குது AQ, அதே x³ - 27 இருக்குது. இதை என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மாற்றி எழுதுகிறேன் ஃபார்முலாக்காக. அப்போது x³ - 27 வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 3/3 எழுத போகிறேன் சரிங்களா. 3/3 எழுத போகிறேன். அப்படி எழுதுனா இது a³ - b³ அந்த ஃபார்முலா எழுதும்போது என்ன ஃபார்முலானா a - b அடுத்து பார்த்தீங்கன்னா a² + ab + b². இதுதான் ஃபார்முலாஸ். அதே மாதிரி எழுதுனா x - 3 x² + 3x + 9 இது வரும் சரிங்களா. ஸோ இதுதான் அது ஃபார்மேட்டில் எழுத முடியும். அடுத்து x - 3 வந்து ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ x - 3 ஹோல் ஸ்கொயர்னால் நம்ம என்ன பண்ணலான்னா இதை 2 முறை எழுதிக்கணும். x - 3 அகெயின் x - 3ன்னு எழுதிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா x² - 9 இருக்குல்ல, x² - 9 இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலான்னா x² இந்த -9 3² எழுதலாம். அப்போ a² - b² ஃபார்முலா எழுதுனா என்ன ஃபார்முலா வரும்னா a + b a - b சரிங்களா. அப்போ ஏவுடைய ஆன்சர் வந்து இங்கே இந்த இடத்துல பார்த்தோன்னா எக்ஸு, பியோட ஆன்சர் பார்த்தோன்னா -3 சரிங்களா. அதாவது 3. அப்போ பார்த்தோன்னா இது x + 3 x - 3 சரிங்களா. இப்போ அவங்க கேட்டுக்கிற கேள்விக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா HCFன்னு கேட்டுக்கிறாங்க.
HCFனா எல்லாத்துலையும் பார்க்கணும். ஸோ எல்லாத்துலேயும் காமனாக என்ன வந்திருக்கு அதுதான் ஆன்சர். இங்கே x-3 இருக்குது, x-3 இருக்குது, இங்கேயும் x-3 இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு முறை கண்டிப்பாக வந்திருக்கு. அப்போ அதுதான் ஆன்சர். அப்போ x-3 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதே கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க LCM கேட்டாங்கன்னா சரிங்களா, LCM கேட்டாங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். இப்போது இங்கே x-3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 முறை வந்திருக்கு, இங்கே ஒரு முறை வந்திருக்கு, இங்கேயும் ஒரு முறை தான் வந்திருக்கு. அப்போது மேக்ஸிமம் எத்தனை முறை வந்திருக்கோ அதுதான் எழுதிக்கணும். அப்போ LCMனா x-3 ஹோல் ஸ்கொயர் 2 முறை வந்து அது எழுதிக்கணும். அப்புறமா பார்த்தோன்னா x+3 எழுதணும். ஏன்னா ஒரு டேர்ம் கூட மிஸ் ஆகக்கூடாது. x+3 அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த டேர்ம்ஸும் எழுதணும். அப்போது x² + 3x + 9. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா LCM பார்த்தீங்கன்னா x-3 ஹோல் ஸ்கொயர் அடுத்து x+3 x² + 3x + 9 சரிங்களா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய LCM அண்ட் HCFக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ LCM கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க அப்படி சொல்லிட்டேன். அப்போது அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கவனிங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸோ 5வது கொஷின்ஸ் இது சரிங்களா. இப்போது என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய மீசிமா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஸோ 900 அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது 900 சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதனுடைய மீபோவா சரிங்களா, என்னது மீபோவா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ 3 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்களே, 3 நம்பர் வந்து பார்த்தோன்னா அந்த நம்பர் ரேஷியோ எப்படி இருக்குன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா XX யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2x அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 3x அடுத்து பார்த்தோன்னா இங்கே 5x. அதாவது இதனுடைய மீசிமானா என்னென்னா 900 சொல்லிட்டாங்க. அதாவது ஏன் சார் எடுத்தோடனே மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு 2 நம்பர் கொடுத்துனாலும் அந்த 2 நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அது மீசிமாக்கு ஈக்குவலாக இருக்கும். அது ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மெத்தட் படி நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 2 6 6 5 30 சரிங்களா, 30 வரும். அப்புறமா இங்கே பார்த்தோன்னா எக்ஸ்னு வரும் சரிங்களா. இப்போது நீங்கள் கேட்கலாம் சார் x × x × x 3 முறை மல்டிப்ளை பண்ணால் x³ வராதா சார் நீங்கள் கேட்கலாம் சரிங்களா. ஏன்னா அது வராது. என்ன ரீசன்னா அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா அன்னோன் வேல்யூஸ் நம்பர்ஸ். நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்ற ஒரு நம்பராக இருக்கும், ஒய்ன்ற ஒரு நம்பராக இருக்கும், ஜட்டுன்ற ஒரு நம்பராக இருக்கும். இது எல்லாமே பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நம்பர் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எல்லாமே கன்சிடர் பண்ணி ஜஸ்ட் ஒரு நம்பராக எடுக்கும்போது அது நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போம், எக்ஸ்னு எடுத்து சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. அது வந்து இந்த இடத்துல வந்து கியூபாக மாறாது, அதுக்காக சொல்லிடுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே 900 இருக்குது. இப்போ x = நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் 900/13 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா x = நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 13 வந்துடும். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு இந்த 0 போச்சுன்னா மீதி 13 வந்துடும். அப்போ எக்ஸோட ஆன்சர் வந்து 30 சரிங்களா. அதாவது மீபோவா சரிங்களா, மீச்சிறு பொது வகுத்தி சரிங்களா. HCF வந்து என்னவாக இருக்கும், ஸோ 30 தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியதான் ஆன்சர். இதில் இன்னொரு விதமாக கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா இதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, ஒவ்வொரு டேர்ம்லேயும் அந்த எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ காமனாக இருக்கும் சரிங்களா. மல்டிப்ளை பண்ணும்போது அந்த HCFோட நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக அது உள்ளே இருக்கும் சரிங்களா. அப்போது நம்ம அப்படி கூட நம்ம எடுத்து கூட நம்ம ஆன்சர் போடலாம் சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சரி. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் அடுத்த கொஷின்ஸு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸோ கொஷின் நம்பர் 6 இது. கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகளினுடைய மீபோமா அதாவது மீச்சிறு பொது மடங்கை கண்டுபிடிங்க கேட்குறாங்க சரிங்களா. இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து சால்வ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x² - 10x, செகண்ட் x² - 4, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா x - 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5x² - 10xன்னு இருக்குல்ல. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஃபஸ்ட்டு 5ன்றது ஒன்று காமனாக இருக்குது. ஸோ 5 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ 5 வந்து வெளியே எடுத்துட்டா இந்த பார்த்தோன்னா x² அடுத்து பார்த்தோன்னா இங்கே மைனஸு இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸோ அகெயின் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸும் காமனாக இருக்குது. அதனால் நான் எக்ஸும் சேர்த்து வெளியே எடுத்துடலாம், ஒரே மட்டும் எடுத்துடலாம். அப்படி எடுத்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸை வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் ஆகும். இப்போ எக்ஸை வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸு அடுத்து பார்த்தோன்னா இங்கே -2ன்னு வரும் சரிங்களா. அதாவது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 × 1 ஸோ 5 அடுத்து x × x x², அடுத்து -10xன்னு வந்துடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி எழுத முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா x² - 4 இருக்குது, x² - 4 இருக்குது. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா a² - b² எழுத முடியும், x²
மைனஸ் 2 ஸ்கொயர். இது a மைனஸ் பி a ப்ளஸ் பி அந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இப்படி எழுதலாம். சரிங்களா, இப்படி எழுதலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் 2 வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்குது. எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். சரிங்களா, இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க மீப்போனா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது எல்சிஎம் ஃபஸ்ட்டு இந்த கேள்விக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். என்ன வரும் பாருங்கள். நான் எல்சிஎம்னு ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி தான். என்னென்னா ஒவ்வொரு டேர்ம்லையும் கண்டிப்பாக எல்லா டேர்ம்ஸும் யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் அதனுடைய மேக்ஸிமம் டைம்ஸை எடுத்து சால்வ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். எக்ஸ் மைனஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 முறை இருக்குது, இங்கே 1 முறை இருக்குது, இங்கே 1 முறை இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 வந்து 2 முறை வரதை எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் 2 முறை வரதை எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5x இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க. அப்போது 5x இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இப்படி இருக்குது. இப்போது அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா உங்கள் சம்முடைய நேச்சருக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷனில் இந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி எதனா இருக்கா, இங்கே பாருங்கள், அதுமாதிரி இல்லவே இல்லைங்க. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், இல்லை கவனிக்கலாம், சார் இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ் வந்து இங்கே வெளியில் இருக்கே, ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸை வந்து இது கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5, இந்த எக்ஸை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஆப்ஷன் சியை பாருங்கள். 5 × எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x, இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஆன்சர் வந்து கொடுத்துருக்கனால ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ HCF வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, HCF வந்து என்னவோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. இப்போது இந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பாருங்களா, ஸோ எக்ஸ் மைனஸ் 2 வந்து இங்கே இருக்குது. ஸோ பிகினிங்கில் வந்து இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் எக்ஸ் மைனஸ் 2ன்றது இருக்குது. இருக்கும்போது அதில் மினிமம் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எல்லாத்துலேயும் 1 முறை தான் மினிமம் இருக்குது, 2 முறை வந்து எல்லாத்துலேயும் வரல. அப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் HCF வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 தான் ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க, அடுத்த கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன்றது வந்து 1, பின்றது 2, சின்றது 3, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தால் இந்த மாதிரி மீப்போவானா கவனிங்க, கேள்வியில் HCF ஆஃப் ஐக்கும் எக்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மீசியம் ஆஃப் சிக்கும் பிக்கும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, கொஷின்ஸ் பாருங்கள். இப்போ ஐன்னா அதனுடைய லெட்டர்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ABCDEFGHI. ஐயோடைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸோ 9th பிளேஸு. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸோ XYZ. அப்போ எக்ஸோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24. அப்போ இந்த 9க்கும் இங்கே 24க்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், HCF வந்து கண்டுபிடிக்கணும். மீப்போவான மீச்சிறு பொது வகுத்தி. அப்போ அதில் 3, இங்கே 3 வரும், இங்கே 8 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பம் இங்கே பாருங்கள், இங்கே 3 வரும், இங்கே 8 வந்துடும். திருப்பி இது காமனாக வந்து எதுவுமே வரல நம்மளுக்கு இந்த இடத்துல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா, நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கணும். ஸோ ஐயோட பிளேஸ் வந்து 9 தான் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ABCDEFGHI. ஐ வந்து பார்த்தீங்கன்னா 9th பிளேஸ் தான் இருக்குது. அப்போ 9 தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கும் பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஸோ HCF வந்து கண்டுபிடிக்கணும். சியோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 தெரியும், ABC வந்து C. இந்த P வந்து பார்த்தீங்கன்னா MNOP. அப்போ ஓட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 15 தெரியும். அப்போ 15க்கு அப்புறம் 1 வரும், அப்போ 16 இந்த மாதிரி வரும். இப்போது இந்த மாதிரி வரும்போது சரிங்களா, இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கவனிங்க, இந்த இடத்துல 3க்கும் 16க்கும் கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வந்து போடலாம். சரிங்களா, 3 போட்டால் நம்மளுக்கு இங்கே 3 வந்துடும். அடுத்து இங்கே 16 வந்துடும். சாரி, இங்கே 1 வந்துடும்.
அடுத்து 16 போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கேயும் 1 ஆகிடும். இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து HCF கண்டுபிடிச்சாச்சு, செகண்டுக்கு வந்து LCM கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோனா 3x16 யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து HCF கண்டுபிடிச்சது, இது LCM கண்டுபிடிச்சது. இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குன்னா 3 தான் காமனாக இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ண இது அகெயின் 1:16 வரும். சரிங்களா, 1:16 வரும். அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான விடை இந்த கேள்விக்கு. சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதே கேள்வியை வந்து அவங்க ரிப்பீட்டடாக மாற்றி கேட்டாங்கன்னா இதுக்கு என்ன வரும்? 16:1 வரும். அதாவது மீசியமா ஃபஸ்ட்டு கேட்டு அதுக்கப்புறம் அது இப்படி கேட்டாங்கன்னா அது மாதிரி வரும். சரிங்களா, மீசியமா இந்த நம்பர் வந்து இங்கே கேட்டு இது வந்து இப்படி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 16:1 வரும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம், கவனிங்க. இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டு தான் இருக்காங்க. 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில், 60 வினாடிகளில், 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? சரிங்களா, ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அட் வாட் டைம் வில் தே சைமல்டேனியஸ்லி சேஞ்ச் டுகெதர் அகெயின்? சரிங்களா, அது மாதிரி கேட்டுருக்காங்க. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போ வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கேட்கும்போது அது நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே செகண்ட்ஸில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா டைமில் வந்து கொடுத்துருக்காங்க 8 மணி 6 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 40, அடுத்து பார்த்தோன்னா 60, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 72. இதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2ஆல் போடுங்க. இது 2னா 20, இது 30, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 36 வரும். திருப்பு பார்த்தீங்கன்னா 2 போடுங்க. இது 10, அடுத்து இது 15, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்கும்? 18. திருப்பம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆல் போட்டுடலாம். 2ஆல் போட்டிங்கன்னா இது 5, அடுத்து இது வந்து வராது, அப்படி வச்சுக்கலாம். இது 9 வந்துடும். திருப்ப நம்ம 3ஆல் போட்டுடலாம். 3ஆல் போட்டால் இது 5, இதுவும் 5, இது 3. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5x3 தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 4, 4 2 8, 8 வந்து 24, 24 × 5 25, 25 × 3 75. சரிங்களா, 75 வந்துடும். இப்போ ஃபர்தராக நம்ம இது என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணணும். 24 × 75 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 5 இருக்குது 0, மீது 2, 4 2 10. இப்போ பார்த்தீங்கன்னா 12 வந்துடும். சரிங்களா, 2 10 12. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆல் வரும்போது 7 28 8, மீது 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 2 14, இங்கே 16 வந்துருச்சு. சரிங்களா, இது மாதிரி வந்திருக்கு. 0 அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? இங்கே 10 0, மீது 1, 8 மீதி 1. இப்போ பார்த்தீங்கன்னா 1800 வந்துடுச்சு. சரிங்களா, அதாவது இது எல்லாமே செகண்ட்ஸில் இருக்குது. சரிங்களா, செகண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும்? மினிட்ஸாக மாற்றணும். நம்ம என்ன பண்ணோம்? 6ஆல் நம்ம பண்ணோம். 60ஆல் நம்ம என்ன பண்ணோம்? வகுக்கணும். சரிங்களா, அது மாதிரி வகுத்தா இங்கே பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குங்க பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது இங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது 2 நம்பர் ஒரு நம்பர் வந்துருக்குல்ல. ஒரு 5 வந்து நம்ம பண்ணால் இதை சால்வ் பண்ணுவேன், நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரா. அது மாதிரி பண்ணி இருக்கக்கூடாது, பை மிஸ்டேக்கு இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 2 4, 4 2 8, அப்புறம் 8 3 24, 24 × 15 மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 24 × 15, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 20 0, மீதி 2, 2 10, 12 வந்துடும். அடுத்து நம்மளுக்கு 24 இப்படி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 6 0 வந்துடும். சரிங்களா, 360 தான் வரும். இந்த இடத்துல நான் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போ 360 டிவைட் பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது செகண்ட்ஸ் இருக்குது. செகண்ட்ஸ் நான் என்ன பண்ண வரணும்? மினிட்ஸாக மாற்றணும்னா 60ஆல் வகுக்கணும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இது ஒரு முறை, இது 6 முறை. அப்போது 6 நிமிஷமாக நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது அந்த மணி அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்து அது எல்லாமே ஆன் ஆகிருந்தால் திருப்பம் அந்த விளக்கு வந்து எப்போ வந்து திருப்பம் அகெயின் வந்து எல்லாம் ஒரே மட்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி 6 நிமிஷம் தான். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 8 மணி 6 நிமிஷம். சரிங்களா, மார்னிங் தான் எல்லாமே இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், இங்கே 8.6 அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். 8.6 AM, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8.06 AM. ஆக்சுவலி டைம் வந்து கன்சிடர் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டோம் சரிங்களா. அது அந்த செகண்ட்ஸில் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மினிட்ஸ் எல்லாம் வரும்போது இது மாதிரி கன்சிடரே பண்ண மாட்டோம். ஸோ 0 போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அது போடுவோம். அதுக்காக சொல்கிறேன். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா அதுவான்னு டவுட் படாதீங்க. டைம் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் ஃபார்மேட் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், நம்ம என்ன பார்க்கலாம் இந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா 9வது கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள் என்ன இருக்குன்னா, 0 மற்றும் 6 மீப்பெரு பொது காரணி வந்து என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. 0 மற்றும் 6 மீப்பெரு பொது காரணி. மீப்பெரு பொது காரணினா HCF சரிங்களா. HCF வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இது ரெண்டுத்துக்கான HCF வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள், HCF வந்து இது ரெண்டுத்துக்கு காமனாக என்ன பண்ணணும், ஸோ டிவைட் ஆகணும். ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிவைடு ஆகாது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எதுவுமே வராது சரிங்களா. அப்போ கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு சரிங்களா. ஸோ வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆப்ஷன் டி தான் சரி. இதே கேள்விக்கு சரிங்களா 0,6க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்சிஎம் கேட்டாங்கன்னா, அது எல்சிஎம் கேட்டாங்கன்னா 0க்கு வேல்யூ கிடையாது இல்லை சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது கன்சிடர் பண்ணவே முடியாது, அதை விட்டுடலாம். ஆனால் இந்த 6க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா 6 தான் வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா சீல் வந்து பார்த்தோன்னா ஸோ இது வந்து எல்சிஎம்மாக வரலாம் சரிங்களா. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து ஸோ 6 சரிங்களா. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், இந்த கொஷினில் நம்ம பார்க்கக்கூடிய ஸோ கடைசி கேள்வி இது சரிங்களா. அதாவது ஒவ்வொரு வீடியோலும் 10 கொஷின் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில் வந்து இது லாஸ்ட்டு கேள்வி. முதல் 10 இயலெண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் சரிங்களா. ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. என்ன இருக்குது பாருங்கள், முதல் 10 இயலெண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் வந்து என்னென்னு கேட்குறாங்க சரிங்களா. அதாவது 1லேருந்து பார்த்தோன்னா 10 வரை வரும். அது எல்லா நம்பரையும் கண்டிப்பாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ 1க்கு வந்து பார்த்தோன்னா ஃபேக்டர் பார்த்தோன்னா 1 தான் வரும். இந்த 2க்கு வந்து ஃபேக்டர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு 2 தான் வரும். இந்த 3க்கு வந்து பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கு என்னென்ன டேபிள் வந்து பார்த்தோன்னா 1 2 3 வரும். பட் ஆனால் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா 3 தான் இருக்கும் சரிங்களா. அதனுடைய டேர்ம்ஸ் வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அதை வந்து 3 எப்படி எழுதலாம், 2 எப்படி எழுதலாம், இந்த மாதிரி சரிங்களா. அடுத்து பார்த்தா 4க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 2 எழுதலாம் சரிங்களா, 2 2. அடுத்து 5க்கு வந்து பார்த்தோன்னா 5 தான் எழுத முடியும். அடுத்து 6க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 × 2 எழுதலாம். எல்லாமே ப்ரைம் ஃபேக்டரேஷன் அந்த நம்பரில் எடுத்துகிட்டு வரேன். 7க்கு வந்து பார்த்தோன்னா 7 தான் எழுத முடியும். 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 × 2 எழுத முடியும். 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 × 3 எழுத முடியும். 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 × 2 எழுத முடியும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த கேள்வி நான் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது அங்கே முதல் 10 இயலெண்களால்னா இதுதான் முதல் 10 இயலெண்கள். அதனுடைய வகுப்படையக்கூடிய மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்குறாங்க சரிங்களா. இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒவ்வொரு நம்பர் எல்லாமே யூஸ் பண்ணோம். அதனுடைய ஹையஸ்ட் டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ 2 வந்து பார்க்குறேன். 2 வந்து எங்கே ஹையஸ்ட்டாக வந்துருக்குன்னா இங்கே 3 முறை வந்திருக்கு. மெத்தடெல்லாம் கம்மியாக இருக்குது. அப்போ 2 வந்து 3 முறை எழுதிக்கலாம். அப்போ 2 3 முறை எழுதுனா அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 8ன்னு கிடைக்கும் சரிங்களா. இது 8. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவனிங்க, இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு ஸோ டேரெக்டாக 8ன்னு போட்டுக்கலாம் இந்த இடத்துல சரிங்களா. 2 3 முறை எழுதுனா இங்கே 8 வரும். 8. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து கிடச்சிருக்கு. 3 வந்து மேக்ஸிமம் எத்தனை டைம் வந்திருக்குன்னா 2 முறை தான் வந்திருக்கு, வேறு எங்கேயுமே வரல சரிங்களா. அப்போ 3 வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 முறை வந்துருக்குன்னா 3 ஸ்கொயர் பண்ணும்போது ஸோ 9, அப்போ 9 வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கவனிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸோ 7 பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா 5 பார்த்தோன்னா ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு, வேறு எங்கேயுமே வரல. அப்போ இது ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ 8 9 72. நல்லா கவனிங்க. 8 9 வந்து 72. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 5 35. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 72 × 35 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 10க்கு 0, மீதி 1. 7 35 36. அப்புறம் 2 3 பண்ணுவோம், 3 2 6. அடுத்து 3 7 21 சரிங்களா. இது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது என்ன வரும், இது பாருங்கள். 2 10க்கு 0, மீதி 1. 7 35 36. அடுத்து 3 2 6, 3 7 21 சரிங்களா. இதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இதில் எதனா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து வராது, அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. இப்போ 0 6 6 பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் உங்களுக்கு ஸோ
ஸோ 12க்கு 2 மீதி 1, ஸோ 3 4 5 அப்புறமா 2 சரிங்களா. அப்போ 2520ன்றது ஆன்சர் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 2520 தான் அந்த சின்ன நம்பராக இருக்கும். அதாவது இந்த 2520 வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பராலும் கண்டிப்பாக என்ன ஆகும்னா அது டிவைட் ஆகும், அதுதான் மீனிங் சரிங்களா. ஸோ மீதியின்றி வகுப்படக்கூடியன்னா ஸோ அங்கே மீதி இல்லாமல் எல்லா நம்பரும் அங்கே வகுக்கும், அதுதான் மீனிங் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 10 கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.